வணக்கம், வெல்கம் பேக் டு GEESYS Technology. GEESYS Technologyல பல்வேறுபட்ட EB மீட்டரிங் பேனல் போர்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு வரோம். இன்னைக்கு ஒரு 2 சர்வீஸ் EB மீட்டரிங் பேனல் போர்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2 சர்வீஸ் EB மீட்டரிங் பேனல் போர்டானது ஒரு கமர்ஷியல் கஸ்டமருக்காக பண்ணது. இந்த EB மீட்டரிங் பேனல் போர்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வெறும் EB மீட்டரிங் பேனல் போர்டு மட்டும் இல்லை, இது EB மீட்டரிங் பேனல் போர்டு வித் லோ டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது PDPன்னு சொல்லுவோம், பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 மீட்டர்ஸ்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் மல்டிபிள் லோட்ஸ்க்கு பிரித்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த பேனல் ஒரு ஸ்பெஷல் பேனல். இது ஒரு கமர்ஷியல் பில்டிங்காக பண்ணியிருக்கக்கூடிய பேனல். ஸோ இதை பற்றின டீட்டெயிலிங் என்னென்னு பார்க்கலாம். இந்த 2 சர்வீஸ் பேனலானது CRCA மெட்டல் என்க்ளோஷரால் பண்ணப்பட்டிருக்கு. இது RAL 7032 என்ற EP எபாக்சி பவுடர் கோட்டிங்கால பண்ணப்பட்டிருக்கு. இந்த எபாக்சி பவுடர் கோட்டிங் ஆனது ப்ராப்பர் 7 டேங்க் ப்ரீ ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்கு அப்புறம் பண்ணியிருக்கோம். இந்த கம்ப்ளீட் பேனலும் கம்பார்ட்மெண்டைஸ்டு பேனல் வித் ஹிஞ்சர் டோர்ஸஸ். ஸோ இந்த பேனல் போர்டானது TNEB and CA கைட்லைன் படி இதுலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பேனலையும் மீட்டரையும் சீலிங் பண்ணக்கூடிய சீலிங் ப்ரொவிஷன் இருக்குது. EBலேருந்து வரக்கூடிய கேபிளை கனெக்ட் பண்ணக்கூடிய வகையில் இதோட இன்கமரில் 300 ஆம்ஸ் ரீவயரபிள் கிட்கேட் ஃபியூஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஃபியூஸ்லேருந்து எலக்ட்ரோலைட் கிரேட் அலுமினியம் பஸ்பார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஒவ்வொரு மீட்டரையும் ப்ரொடக்ட் பண்ணுற லெவலில் மீட்டருக்கு முன்னாடி ரீவயரபிள் ஃபியூசஸ் கொடுத்துருக்கோம். இது 63 ஆம்ஸ் ஃபீடரு. இந்த 63 ஆம்ஸில் 63 ஆம்ஸ் ஃபியூஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஃபீடரை அது பார்த்தீங்கன்னாக்கா 100 ஆம்ஸ் ஃபியூஸ் கேரியர் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது ஒரு 50 கிலோவாட் ஃபீடரு. ஸோ இந்த 100 ஆம்ஸ் ஃபியூஸ் கேரியர் கொடுத்து அதை மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய லெவலில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது ரெண்டுலையுமே மீட்டரை வியூ பண்ணுற லெவலில் டஃப் அண்ட் கிளாஸால் உருவாக்கப்பட்ட வியூவிங் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இந்த மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 6 mm ISI கிரேட் ஹைலம் ஷீட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த மீட்டர்லேருந்து வரக்கூடிய கேபிளை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 63 ஆம்ஸ் 4 போல் MCCB கொடுத்துருக்கோம். இந்த 4 போல் MCCBலேருந்து அவுட்புட் இந்த RCCBக்கு போகிறது. அண்ட் இந்த 2வது மீட்டர்லேருந்து வரக்கூடிய அந்த 100 ஆம்ஸ் அவுட்புட் ஆனது ஒரு 160 ஆம்ஸ் MCCBயில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 160 ஆம்ஸ் MCCBலேருந்து வரக்கூடிய அவுட்புட் ஆனது ஒரு காமன் பஸ்பாரில் கொடுத்து அந்த காமன் பஸ்பார்லேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி டிஃப்ரெண்ட் RCCBக்கு அந்த சர்க்யூட்டை பிரித்து கொடுத்துருக்கோம். GEESYஸோட எல்லா பேனலுமே ரொம்ப சேஃபானது. நம்ம பேனலில் டபுள் சைடு எர்த்திங் கொடுத்துருக்கோம். இதில் பேனல்லேருந்து வரக்கூடிய எர்த்திங்கை நீங்கள் ப்ராப்பராக டெடிக்கேட் எர்த் பீட் போட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேனலில் சின்ன குழந்தைங்க தொட்டால் கூட ஷாக் அடிக்காது. இந்த பேனலில் இன்னொரு முக்கிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு மீட்டர்லேருந்தையும் வரக்கூடிய கேபிளை சர்ச் ப்ரொடக்ஷன் டிவைஸ்ன்னு சொல்லக்கூடிய SPD போட்டிருக்கோம். இந்த SPD டைப் 2 SPD. இந்த EB இன்கமர்லேருந்து ஏதாவது சர்ஜஸ் உள்ளே வந்ததுன்னா அந்த சர்ஜஸை ஃபில்டர் பண்ணி அதை கிரவுண்டுக்கு அனுப்பக்கூடிய வகையில் இந்த SPD ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இந்த ரீசெண்ட் டேஸில் இருக்கக்கூடிய இந்த சென்சிட்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இந்த சர்ஜஸ்னால ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பேனல்லேருந்து வரக்கூடிய இன்கமர்லேயே 2 இன்கமருக்கும் செப்பரேட் SPDs கொடுத்து உங்களை சர்ச் உங்களுக்கு வரக்கூடிய இன்கமிங் சர்ச்சஸ்லேருந்து 100% ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம். இந்த பேனலோட இன்கமரில் RVB LED இண்டிகேட்டிங் லேம்ப்ஸ் வச்சுருக்கோம். இந்த RVB LED இண்டிகேட்டிங் லேம்ப்ஸ் ஆனது ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே, வோல்டேஜ் டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒரு டிவைஸு. ஒவ்வொரு ஃபேஸ்லையும் என்ன வோல்டேஜ் வருது அப்படின்றத உங்களுக்கு கண்டினியூஸாக டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருக்கும். அது மூலமாக ஃபேஸோட அவைலபிலிட்டி மற்றும் அந்த ஃபேஸில் என்ன வோல்டேஜ் இருக்குன்றதை உங்களால் பார்த்துக்க முடியும். இந்த பேனல்லேருந்து எடுக்கக்கூடிய அவுட்புட் கேபிள் எல்லாத்தையுமே பேனலோட டாப்லேருந்து எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த பேனலோட டாப்பில் கிளான் பிளேட் கொடுத்துருக்கோம். அந்த கிளான் பிளேட்டில் என்னென்ன சைஸ் கேபிள் போடுறோமோ அதுக்கு ஏந்தார போல் கிளான்ஸ் போட்டு அங்கேருந்து அவங்களோட கஸ்டமர் லோடுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணக்கூடிய வகையில் கொடுத்துருக்கோம். ஸோ எங்களோட எல்லா பேனல்ஸுமே ஒரு ட்ரேசபிள் லெவலில் இருக்கிற மாதிரி இதில் சீரியல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த சீரியல் நம்பர்ஸை நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் அந்த சீரியல் நம்பர்ஸ் என்னைக்கு ப்ரொடக்ஷன் பண்ணோம், யார் ப்ரொடக்ஷன் பண்ணால், யார் குவாலிட்டி செக் பண்ணால், என்ன ரா மெட்டீரியல் உள்ளே இருக்குன்றதை எங்களோட க்ளவுட் பேஸ்ட் ERP மூலமாக ட்ரேஸ் அவுட் பண்ணி ஃபியூச்சர் வாரண்டி மெயின்டெனன்ஸை எங்களால் சீம்லெஸ்ஸாக கொடுக்க முடியும். இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே FRLS ஒயர்ஸு. இந்த 63 ஆம்ஸ் மீட்டரில் பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர் mm காப்பர் ஃப்ளெக்சிபிள் கேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 100 ஆம்ஸ் ஃபீடரில் பார்த்தீங்கன்னாக்க 25 ஸ்கொயர் mm காப்பர் ஃப்ளெக்சிபிள் கேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கரண்ட் ரேட்டிங் ஏந்தாறு போல் அந்த கேபிளோட சைஸையும் எந்த விதத்துலையும் அண்டர் ரேட் பண்ணாமல் ஹையர் சைஸ் கொடுத்து ரிலேபிளாக ஒர்க் பண்ணுற வகையில் இந்த பேனல் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த 50 கிலோவாட் ஃபீடர்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அவுட்புட் கேபிளையும் 10 ஸ்கொயர் mm கேபிள் மூலமாக இந்த 4 போல் 63 ஆம்ஸ் RCCBயில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டு பேனல் வேணும், ஒரு தரமான சேஃபான எலக்ட்ரிக்கல் பேனல் போர்டு வேணும்னா GEESYஸை ரீச் பண்ணுங்கள். உங்களுக்கு தரத்தை முதன்மையாக கொண்டு நீங்கள் வாங்கக்கூடிய வகையில் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் GEESYஸால் நல்ல பேனல்களை உருவாக்கி தர முடியும். உங்களுக்கு எந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட் எலக்ட்ரிக்கல் பேனல் போர்ட்ஸில் இருந்தாலும் இந்த கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.